Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 56. இந்த லெசனில் நாம எம்ஆர் பவர் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற டிரான்சிஷன் அப்படின்ற டேப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டேப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணி வச்சதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, டிரான்சிஷன் இதுக்குள்ளே போகிறேன். இது என்ன அப்படின்னா டிரான்சிஷன் டு திஸ் ஸ்லைடு. இந்த ஸ்லைடு ஒரு ஸ்லைடிலிருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மூவ் ஆகும்போது என்ன மாதிரியான டிரான்சிஷன் எஃபெக்ட் வேணும் அப்படின்றத நாம் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இந்த டிவைசஸ் இன் கம்ப்யூட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டிசைன் அப்ளை பண்ணிக்கும். அந்த டிசைன் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இந்த டிசைனில் இருக்கட்டும். இப்போ டிரான்சிஷன் செகண்ட் இதுக்கு இந்த மாதிரி, தேர்ட் இதுக்கு புஷ் மேலே போகிற மாதிரி, ஃபோர்த் இதுக்கு டிசால்வ் ஆகிற மாதிரி, ஃபிஃப்த் இதுக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு, செகண்ட் ஸ்லைடுக்கு என்ன ஆகும்? ஒரு ஸ்லைடு முடிஞ்சு இன்னொரு ஸ்லைடு வரும்போது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்லைடு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைடு போகும்போது என்ன ஆகும்? இது மாதிரி டிசால்வ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவைசஸ் இன் கம்ப்யூட்டருக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா டியூரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல கவனிங்க, டைமிங் நான் என்ன டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்கனோ அதுக்கான டைமிங்கை ஒரு 4 செகண்டுக்கு வைக்கிறேன். இப்போ நான் இந்த டிவைசஸ் இன் கம்ப்யூட்டர் இந்த ஸ்லைடை ப்ளே பண்ணுறேன். கவனிங்க, அப்போ ஏற்கனவே குயிக்காக மறைஞ்சது என்ன ஆகுது? இப்போ அது ரொம்ப ஸ்லோவாக. ஓகேங்களா? அப்போ இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம என்ன மாதிரியான டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்குறோமோ அது எந்த ஸ்பீடில் வேணும் அப்படின்றது நாம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சவுண்ட் எஃபெக்ட்ன்றது என்னென்னா இதில் ப்ரீடிஃபைண்டாக நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த கை தட்டுற மாதிரியான சவுண்டு ஆரோன்றதுக்கு முதல்ல இந்த சவுண்ட் எஃபெக்டை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்லைட் ஷோ ரன் பண்ணுறேன். கவனிங்க, என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்லைடு ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்லைடு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்லைடில் தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா ஆரோன்ற சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நாம் என்ன மாதிரியான சவுண்ட் எஃபெக்டை கொடுக்குறோமோ அந்த ஸ்லைடு அங்கே ரன் ஆகும்போது ப்ளே ஆகும். அப்ளை டு ஆல் அப்படின்னா நான் என்ன சவுண்டு வச்சுருக்கேன், என்ன டியூரேஷன் வச்சுருக்கேன், என்னெல்லாம் அஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறனோ அது எல்லாத்தையுமே எல்லா ஸ்லைடுக்குமே அப்ளை பண்ணிவிடு அப்படின்னா அப்ளை டு ஆல். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் ஏதோ ஒரு சவுண்டு வச்சுருப்பீங்க, எல்லா ஸ்லைடுக்குமே அந்த சவுண்டு ப்ளே ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த அப்ளை டு ஆல் இது கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்னென்னா அட்வான்ஸ் ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன். அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் மவுஸை கிளிக் பண்ணும்போது நடக்கணுமா இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தடுத்து எனக்கு ப்ளே ஆகணுமா அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆன் மவுஸ் கிளிக்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங் போகிறேன்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் உள்ளே வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எப்போ வரணுன்றது நான் தான் முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்போ நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணால் தான் என்ன ஆகும், எனக்கு அடுத்தடுத்த ஸ்லைடு போகும். சப்போஸ் நான் கிளிக் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும், அடுத்த ஸ்லைடு எனக்கு மூவ் ஆகாது. அப்போது நானாக ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்லைடுக்கோ இல்லை அடுத்தடுத்த கான்டென்ட்டுக்கோ போகும்.
ஆனால் இங்கே இருக்கிற இந்த டூல் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் அந்த ஸ்லைடு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, ஆஃப்டர்னு போட்டு ஒரு 2 செகண்ட்ன்ற மாதிரி வச்சு இப்போ ஸ்லைட் ஷோ ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அப்ளை டு ஆல் அப்படின்றது கொடுத்துட்றேன். அப்போ தான் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இந்த சவுண்ட் எஃபெக்ட், நோ சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்றேன். இந்த டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஆஃப்டர் 3 செகண்ட் அப்ளை டு ஆல் கொடுத்துட்றேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். அப்போது 1 2 3 ஒவ்வொரு 3 செகண்டுக்கு அப்புறமா என்ன ஆகும், எனக்கு ஒவ்வொன்றா அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்டென்ட்டை பற்றி நான் இவ்வளோ நேரம் தான் சொல்லுவேன், அது அவ்வளோ நேரம் மட்டும் அங்கே ப்ளே ஆனால் போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு போயிடணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் ஸ்லைடு கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்லைடு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்லைடை வர வைக்கிறதுக்கான செட்டிங். எஸ்கேப் கொடுத்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது நீங்கள் என்ன டைம் டியூரேஷன் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அது அடுத்தடுத்த ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேபி ஒரு ஸ்லைடுக்கு நீங்கள் ஒரு 10 செகண்டு, அதுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் வைக்கிறதா இருந்தாலுமே கூட என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்லைடுக்குமான டைம் டியூரேஷனை கூட நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒவ்வொரு ஸ்லைடும் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் அங்கே ப்ளே ஆனால் போதும் அப்படின்னா இங்கே 3ன்றது கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு 3 செகண்ட்ஸ் தான் அங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி நீங்கள் காமிக்கிறேன்னு வச்சுக்கோமே, நீங்களா ஒவ்வொரு தடவையாக கிளிக் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது. ஒரு 100 பிக்சர் இருக்குன்னா 100 பிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆஃப்டர் 3 செகண்டோ இல்லை 2 செகண்டோ வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே தடவை கிளிக் பண்ணாலே போதும். என்ன ஆகும், அந்த 2 செகண்ட் தான் விசிபிளாக இருக்கும், திருப்பி அது மறைஞ்சிட்டு அடுத்தடுத்த ஸ்லைடு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லைடை காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் டிக் வச்சுட்டு என்ன செகண்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இங்கே டிரான்சிஷன் எஃபெக்ட்குள்ளே இருக்கிறது. அப்போ டிரான்சிஷன் என்னது, ஒரு ஸ்லைடுக்கும் இன்னொரு ஸ்லைடுக்கும் போகும்போது மாறும்போது அது எப்படி மாறணுன்ற விஷயங்கள், அதுதான் டிரான்சிஷன் எஃபெக்ட். ஓகேங்களா, நிறைய இருக்கும், இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நமக்கு என்ன ஆகும், டிரான்சிஷன் மாறும். கிளாக்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த கிளாக் மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்லோ பண்ணிக்கும், ஃபாஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு தெரியாது. இதுக்கு டிசால்வ் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம்னா டியூரேஷனை உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும். அப்படி ஸ்லோவாக அது டிரான்சிஷன் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு சில டிரான்சிஷனில் டக்கு நமக்கு பார்க்கும்போது தெரியாது, கொஞ்சம் குத்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது எப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சவுண்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை செக் பண்ணுங்கள். இந்த டியூரேஷனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றது பாருங்கள். அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் எத்தனை ஸ்லைடு இருக்கோ மொத்த ஸ்லைடுக்கு என்ன ஆகும், இங்கே கொடுத்துருக்குற அந்த விஷயங்கள் அப்ளை ஆகிடும். அதே மாதிரி மவுஸ் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் அந்த ஸ்லைட் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த டூல்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 ஸ்லைட்லேயே ஒரு 10 பிக்சர் ஆட் பண்ணிவிட்டு இந்த எல்லா டூல்ஸுக்குமே அந்த ஸ்லைடுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது புரியும். ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்குறீங்கன்னா அப்போ எப்படி யூஸ் பண்ணலான்ற அந்த ஐடியா உங்களுக்கு வரும். ஓகே, இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் அனிமேஷன் அப்படின்றதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.